இந்த வழக்கில் ஒரு நபர் தன்னோட காரில் போயிட்டு இருக்கும்போது எதிரில் வந்த கார் இவர் கார் மீது ஆக்சிடென்ட் ஆகி இவரோட வண்டி டேமேஜ் ஆயிருது. அதனால இவர் தன்னோட இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தன்னோட வண்டியை சரி செஞ்சாரு. மேலும் எந்த வண்டியோட வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிச்சோ அந்த வாகனத்தின் உரிமையாளர் மீதும் அந்த வாகனத்தின் இன்சூரன்ஸ் கம்பெனி மீதும் மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு இழப்பீடு கோர்றாரு. இழப்பீடும் இவருக்கு கிடைச்சிருது. இதனை எதிர்த்து எதிர்த்தரப்பினரின் இன்சூரன்ஸ் கம்பெனி கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யறாங்க. கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் அவங்க என்ன தன்னோட தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இவர் தன்னோட இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டாரு. அதை மறைச்சு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ஒரு தரப்பினரை சேர்க்காம வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ மீண்டும் எங்களிடம் இழப்பு கோர்றது ஒரு டபுள் பெனிஃபிட் பார்க்கறாரு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் எந்த நபர் இன்சூரன்ஸ் கேட்கறாரோ அவர் தரப்புல வாதாடின வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி எங்க வண்டி டேமேஜ் ஆனதுக்கு தான் இப்போ நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது இவர் பண்ண தப்புக்காக இன்சூரன்ஸ் கிளைம் பண்றோம். அதனால ரெண்டு வெவ்வேறு ரிலீஃப், அதனால எங்க மனு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இதனை விசாரித்த கவுஹாத்தி உயர்நீதிமன்றம், நீங்க ஏற்கனவே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ஒரு வழக்கின் தரப்பினராக சேர்க்காம நீங்க புதிதாக வழக்கு தாக்கல் செஞ்சு மீண்டும் இழப்பீடு கோர்றீங்க. இதுல உண்மையை மறைத்து நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு பிறப்பிக்கிறாங்க. இந்த தீர்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்.